இந்த வீடியோ பார்த்தினாக்கா மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங்கில் உள்ள உறுப்பினர்கள் மட்டுமே வெளிநபர் யாரானும் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங்கில் உள்ள அனைத்து உறுப்பினருக்கும் வணக்கம். உங்களில் சில நபர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் எம்டி சக்தியானந்தன் சார் அவர்கள் ஜூலை மாதம் மந்த் எண்டுக்குள்ளே எம்டி சக்தியானந்தன் சார் பெயிலில் வெளிவந்துருவார் என்று அனைவரும் எதிர்பார்ப்போடு இருந்த இந்த தருணத்தில், ஆனால் இப்போது ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அனைவரும் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். இந்த மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங் நிறுவனத்திற்கு ஒரு பாதிப்பு வருகின்றது என்றால், அந்த பாதிப்பானது அந்த நிறுவனத்துக்கு மட்டும் அல்ல, அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய 60 லட்சம் மக்களுக்கும் பாதிப்பு தான். இந்த மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங்கில் உள்ள அனைத்து உறுப்பினரும் கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அதாவது இஎம்ஐ, ஃபேமிலி போன்ற பல வகையில் கமிட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளமானது நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது மட்டுமே. அதே போல் மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் மீது தவறான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எம்டி சக்தியானந்தன் சார் அவர்கள் மனதில் நினைத்து கொண்டிருப்பது என்னவென்றால், நாம் இந்த நிறுவனத்தை சரியான முறையில் தானே செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம், ஆனால் ஏன் வெளியே உள்ள சில நபர்கள் தவறான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள்? இந்த விஷயத்தை நம்ம இப்போது அப்படியே விட்டுவிட்டால் வருங்காலத்தில் நம்ம கம்பெனிக்கு ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே தான் இருப்பார்கள். நான் என்னுடைய நிறுவனத்தை சரியான முறையில் தான் செயல்படுத்தி கொண்டு வருகின்றேன் என்பதை வார்த்தை மூலியமாக நிரூபிப்பதை விட சட்டப்பூர்வமாக நிரூபிப்பதே சரியானது என்று எம்டி சக்தியானந்தன் சார் அவர்கள் பார்த்தோன்னா தானாக முன் வந்து அரெஸ்ட் ஆயிருந்தார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எம்டி சக்தியானந்தன் சார் அவர்கள் தற்காலிகமாக வெளிவருவதை விட நான் நிறுவனத்தை சரியான முறையில் தான் செயல்படுத்துகிறேன் என்கின்ற சட்டப்பூர்வமான அனுமதி பெற்று வெளிவருவதே சிறந்தது என்று எம்டி சக்தியானந்தன் சார் அவர் நினைத்து கொண்டிருப்பதில் ஏதேனும் தவறுகள் இருக்கின்றதா? நீங்களே சொல்லுங்கள். மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங் நிறுவனமானது தடையின்றி வருங்காலத்தில் இயங்க வேண்டும் என்றால் நம்ம அனைவரும் அமைதியாக இருப்பது நல்லதே. எம்டி சக்தியானந்தன் சார் அவர்கள் பார்த்தோன்னா அரெஸ்ட் ஆகி 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதான் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியோட 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்கள் பெயில் அப்ளை பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே நினைப்பீங்க. ஒருவேளை நம்ம 5ஆம் தேதி பெயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தோன்னா இன்னும் பிகினில் தான் இருக்குது, அதனால் யூடபிள் சைடில் எனக்கு இன்னும் டைம் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி தரப்பிலிருந்து இன்னும் 1 வாரம் போகட்டும், நம்ம நெக்ஸ்ட் வீக் பெயில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டைம் சொல்லியிருக்காங்க. மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங் உறுப்பினர்களே, அடுத்த வாரம் பார்த்தோன்னாக்கா எம்டி சக்தியானந்தன் சார் அவர்களுக்கு பார்த்தோன்னா பெயில் அப்ளை பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்த்தாக்கா கண்டிப்பாக நம்ம எம்டி சத்யானந்தன் சார் அவர் பார்த்தோன்னாக்கா அடுத்த வாரம் கண்டிப்பாக பெயிலில் வந்துடுவார். அது கண்டிப்பாக எந்த ஒரு மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது. அதே போல் இந்த மந்த்துக்குள்ளே எல்லாருக்குமே பே அவுட் பார்த்தோன்னா ரிசீவ் பண்ணிவிடுவேன், நான் வெளியே வந்த உடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் பே அவுட் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியே வந்திருக்கு. அதே போல் மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து உறுப்பினருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லிக்கிறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே பார்த்தோன்னா தற்காலிகமானது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அனைவரும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்கள்.